வால்மீகி ஒரு விஷயம் சொல்றாரு. வால்மீகி மாதிரி ஒரு கிரேட்டஸ்ட் போயிட் லோகத்தை கிடையாது. தேசிகன் சொல்றாரு, அவரே ஒரு கவிதார்க்கிக சிம்மம். அவர் சொல்றார், உலகத்தில் வால்மீகி வியாசரை தவிர்த்து யாராவது ஒருவன் தன்னை ஒரு கவின்னு சொல்லிக் கொண்டால் வெக்கக்கேடு. நீங்க உடனே சண்டை போட வராதீங்க. அவர் சொல்றாரு, அவருடைய கருத்து அது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் என்ன ஆர்டிகல் அது, ஏதோ கான்ஸ்டிடியூஷன்ல இருக்க ஏதோ எல்லாரும் இப்போ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ங்கிற எல்லாம் ஒன்று சொல்லிட்டு நான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் சுதந்திரம். எது சுவாமி நட்ட நடு ரோட்ல உட்காந்து ப்ரொடெஸ்ட் பண்ணி சுதந்திரம்? நான் வண்டி எங்க ஓட்டுறது? உங்க வீட்டுக்குள்ள ஓட்டிட்டுமா? இல்ல இல்ல, எப்படி ஓட்டுறது? இப்ப எல்லாம் பேமெண்ட்ல தான் எல்லாரும் வண்டியே ஓட்டுறோம். ரோட்ல எல்லாரும் நடக்கிறாங்க. நாங்க வரும்போது ரோட்ல எல்லாரும் நடந்து போயிருந்தா பேமெண்ட்ல வண்டி ஓடுறது. அதனால சுதந்திரம் அப்படி இருக்குச்சு. தேசிகன் சொல்ற வால்மீகி கிரேட் போயட் எப்படின்னு சொல்லலாம்னு பார்க்கலாம். இப்ப ஹனுமான் பறந்து போனாரு. நான் ஒரு கவியா இருந்தா என்ன வர்ணிச்சிருப்பேன்? வாயு புத்திரனான ஹனுமான் பறந்து சென்றான் வர்ணிச்சிருப்பேன் இல்லையா? வால்மீகி வர்ணிக்கிறார். ஹனுமான் பறந்து சென்றான். பறந்து செல்லும் போது அவன் பறந்த வேகத்தில் தருவை இழந்த செடிகள், சுத்தி செடி கொடியெல்லாம் இருக்கும் இல்லையா? பறக்கிற இடத்தை விட்டு செடி கொடியெல்லாம் இருக்கும். இந்த ஸ்ரீஹரி கோட்டால கூட எங்கேயாவது ஓப்பன் லேண்ட்ல தான் ராக்கெட்டை போடுவான். சுத்தி ஷ்ரப்ஸ் ஹெர்ப்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் என்ன ஆகும்? இந்த ராக்கெட் போற போர்ஸ்ல அதெல்லாம் பூமியை விட்டு வேற விட்டு வெளியில வந்துடும். வந்துட்டு என்ன ஆகும்? அந்த போர்ஸ்ல அது போகும்போது இந்த செடி இல்லாம கொஞ்சம் தூரம் பறக்கும். அதோட கொஞ்சம் தூரம் பறந்துட்டு கீழே விழுந்துரும். ஏன்னா நமக்கு தான் இந்த ஈர்ப்பு சக்தி இருக்கு பூமிக்கு, கிராவிடேஷனல் புல், கீழே விழுந்துரும். ஹனுமான் பறந்த ராக்கெட் மாதிரி சுத்தி இருக்கிற செடி கொடிகள்லாம் கொஞ்சம் தூரம் போயிட்டு மேல பறந்து கீழே விழுந்துருச்சு. அதை வர்ணிக்கிறார் வால்மீகி. இதுயா நீங்க பெரிய விஷயங்கிற, இங்கதான் பாயிண்ட். அவர் என்ன சொல்றார்? செடி கடி கொடிகள் இந்த மாதிரி ஹனுமானோட பறந்து போயிட்டு கீழே விழுந்தது இல்லையா? அது எப்படின்னா, வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிய அந்த வீட்டு ஓனர் வாசல்ல போயிட்டு வாங்கோன்னு சொல்லிட்டு வரா மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு தர்மசாஸ்திரத்தை எடுத்து சொல்றாரு. போகும்போது கொஞ்சம் கதவை சாத்தின்னு போயிட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு போயிட்டு வர. அதாவது ஒரு சாமானிய தர்மம், ஒரு சிவிலைசேஷன், ஒரு நாகரீகம் வளர வேண்டும் என்றால் நம்ம வேல்யூ சிஸ்டம் ஆட் பண்ணணும். அந்த வேல்யூ சிஸ்டம் வால்மீகி எப்படி கொடுக்கிறார்? எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, எங்க ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய என்னுடைய ஏஜ் குரூப்ல இருக்கவாளை பாக்குறேன். அடுத்த 2-3 ஜெனரேஷன், உங்க பேரன் பேத்தில ரொம்பவே யங். விதேசங்கள் 25 நாட்டுக்கு போயிருக்கேன். நிறைய பேர் ஆத்துல தங்கி இருக்கேன். நிறைய பேர் குடும்பத்தோட தங்கியிருக்கேன். அவ பிள்ளைகள் பேத்தி அவளோடலாம். ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப எங்க ஜெனரேஷன் இங்க கீழே இருக்க ரொம்ப குட்டி ஜெனரேஷன்லாம் பார்த்தேன்னா அது மாட்டுக்கு வீடியோ கேம் விளையாடிட்டு, மாமா வந்திருக்காங்க, ஹலோ விளையாடின உடனே மாமா வந்து உட்காந்துட்டே இருப்பார். உட்காந்துட்ட உடனே பாவம் அவன் அம்மா உள்ளேந்து வருவா. ரொம்ப வீடியோ கேம்னா அவ அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பாவம் இவன் எப்படி இருக்கான்னு. அவன் வீடியோ கேம்னா அவன் உயிர் சாப்பிட கூட மாட்டான். அதாவது ப்ரூவ் பண்றான். பாருங்க, அவன் சாப்பாடே சாப்பிட மாட்டான், உங்களை கண்ணுன்ற போறானா இல்லையா? அப்படின்னு சொன்ன உடனே அவ என்ன பண்ணுவான்னா, நான் தீர்த்தம் எடுத்துன்னு வரேன். அவ என்ன பாவம் எதிர்பார்க்கறான்னு புள்ள கேட்டிருக்குமோன்ட்டு. அவ ஏன் சொல்ல பயப்படுறான்னா, இப்ப என்னன்னா, இப்ப நாங்கள்லாம் ஏகமேவா அத்விதீயம், நாங்க இருக்கிறதே ஒரே குழந்தை தான், அத்வைத்தம் மாதிரி ரெண்டாவதே கிடையாது. அதனால எங்களை வந்து செல்லம் கொடுத்து வளர்க்கறதுனால அப்பா அம்மாவுக்கு பயம், ஏதாவது சொல்லிட்டு அது விட்டு போயிடுமே, அப்புறம் நமக்கு யாரு இருக்கா அந்த ஒரு பயம் இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் ஒரு 10 எங்க பாட்டி எல்லாம் அந்த காலத்துல கேட்கும்போது 7 பிள்ளை 4 பொண்ணு 3 போயிடுத்து இப்படிலாம் சொல்லுவா. அதனால ஏதாவது புள்ள கோச்சுன்னு போயிடுத்துன்னு வச்சுங்கோ, ஒன்னும் கண்டுக்க மாட்டான். இப்ப இருக்கிறதே ஒரு பிள்ளை, ஏதாவது சொல்றதுக்கு பயம், அப்பா அம்மா சொல்றதுக்கு பயப்படுறேன். ரியாலிட்டியை நான் சொல்றேன், நான் பார்த்தது. அப்போ அந்த குழந்தை ஜாமன் அப்படியே அதுக்கு பார்க்கடலுள் பைய தூயின்னு பரமநடி பாடின்னு காலை ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சு ஆச்சரியமா திருவாரூர்ல அம்பாள் கமலாம்பிகா ஒரு விதத்துல உட்காருவோம். யோகாசனம்னு பேர். கமலாபுரசதனாம் மிருதுகதனாம் கமனீயரதனாம் கமலவதனாம் கமலாபாம் பஜரே. ரொம்ப அழகா அது ஒரு அழகா ஒரு கோலத்துல உட்கார்ந்து அந்த குழந்தை உட்காந்துன்னா கொஞ்ச நாளி அந்த அம்மாக்கு என்னவோ தெரியாது. இல்ல நான் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். கொஞ்ச நாளி அந்த அம்மா, நான் ஒண்ணுமே பேச மாட்டேன், நான் தான் சொல்லிட்டேன், கேட்கவே மாட்டேன். அவ வந்து உட்காந்துருப்பான். குழந்தை ரொம்ப இன்டெலிஜென்ட், நான் கேட்கலையே சொல்றா. நாளை யாரோட என்ன சொல்லுவான்னா, அது பாருங்கோ நான் ஒரு சம்பவம் சொல்றேன் உங்களுக்கு சொல்லுவேன். அந்த சம்பவத்தை நான் கேட்டுப்பேன். நானும் உபன்யாசம் அப்பப்போ கேட்பேன். திருப்பதி அவ என்ன சொல்லுவான்னா, அவன் ஹார்ட்ல ரொம்ப நல்லவன்,
அதாவது நீங்க அவனை கெட்டவன் எனக்கு அறியும், ஹார்ட்ல ரொம்ப நல்லது. இதை பாருங்க, நமக்கு போறது ஒரு அரை மணி நேரம் பார்த்து போறோம். அவன் ஹார்ட் நல்லதா, லிவர் நல்லதா, வயிறு நல்லதா, இதெல்லாம் நமக்கு பார்க்கறது நாழி இருக்கா? ஒருவர் வீட்டுக்கு வந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சிவிலைசேஷன். அதுதான் நம்ம தேசத்துடைய ஆதித்யம். அதுல தானே நம்ம சொல்றோம் நான் அமெரிக்காவோட பெட்டர். இல்லாட்டா நம்ம எப்படி பெட்டர்? அவன் ரோடு நன்னா இருக்கு, டாக்ஸ் கட்டுறா, எல்லாரும் நட்ட நடு ரோட்ல உட்காந்து ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ணாம கரெக்டா வாழல, அப்படி இருக்காங்க. அந்த விதத்துல எல்லாம் அந்த நாடு நல்லா தானே இருக்கு. எந்த விதத்துல நம்ம நாங்கள் பாரதியர்கள்னு சொல்றோம்? இந்த விதத்துல. ஏன்னா ஒருத்தர் ஆத்துக்கு போறோம்னா இன்னைக்கும் பல வீடுகள்ல சொல்லிட்டு போறது வழக்கம் இல்லை. இப்ப நமது கல்ச்சர் வந்துட்டே ஒழி. இப்பெல்லாம் அப்பா அம்மாத்துக்கு போகணும்னா, இப்ப எங்க அப்பா அம்மாத்துக்கு நான் போறேன், அவ ஒரு ஆத்துல இருக்கா, நான் பக்கத்துல தள்ளி இருக்கேன், அப்படியே சும்மா போவேன், அம்மா இன்னைக்கு என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்பேன். இப்போ விதேசங்கள்ல அந்த வழக்கம் இல்லை. ஹலோ, ஹாய், ஐம் பிளானிங் டு கம் ஓவர் டு யுவர் ஹவுஸ் டுடே மாம், கேன் ஐ கம்? அதுக்கு அந்த அம்மா சொல்லுவோம், நோ, ஐ எம் கெட்டிங் மேரிட் டுடே, யூ கம் 2 days later. ரொம்ப அந்த ஸ்ட்ரிக்ட் கல்ச்சர் இருக்கு. அப்பா அம்மா அதுக்கு போனோம்னாலே நம்ம பர்மிஷன் கேட்கணும். அதுவும் அவ கேட்பா, வாட் ஆர் யூ பிளான், வாட் வில் யூ ஹேவ் ஃபார் டின்னர் அப்படின்னா நம்ம சொல்லணும், நான் இது சாப்பிட்றேன். ஹவு மச் வில் யூ ஹேவ்? ஃபர்ஸ்ட் என்ன, எவ்வளவு, இதெல்லாம் சொல்லி இந்த 1008 கேள்வி முடிக்கிறதுக்குள்ள நானே எடுத்துன்னு வந்துடுறேன், உங்களுக்கும் சேர்த்து எடுத்துன்னு வந்துடுறேன். இதே நீங்களா பெரியவா இருக்கேள், அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் சாதம் ஒதுக்கி வைப்பா, யாராவது ஆத்துக்கு வந்துடுவார். இந்த ஆதித்யத்தை தான் அதிதி தேவோபவர் தைத்திரியம் சொல்றது. இதான் வால்மீகி எடுக்க. வால்மீகி ராமாயணம் சொல்றது ரொம்ப ஈஸி. நீங்க நிறைய ராமாயணம் கேட்டிருப்பேன். அனுமார் வந்தாராம், பரந்தாராம், சென்னாராம், அப்படிலாம் பாடிண்டு கிழிண்டு இதெல்லாம் பண்ணலாம். நீங்களும் அப்படியே கண்ணிலே பொல பொல பொலான்ற தண்ணி வரும். அந்த மாதிரியே நான் சொல்ல முடியும். ஒரு 5 நிமிஷம் விட்டேன்னா நான் உங்களை அழையும் வச்சிருவேன். இதெல்லாம் எங்களுக்கு டாக்டிக் உண்டு. ஆனா அதுவா என்னுடைய நோக்கம்? துளைந்த ஒரு வேல்யூவை எப்படி மீட்டெடுப்பது ராமாயணத்தை கொண்டுதான் என்னுடைய நோக்கம். அப்படியே அழ வைக்கணும்னா நானும் அழ வச்சு 2-3 பாட்டை பாடி திம்மி கிட்ட பாஜமிருதங்கம் பிரம்மாதா சொல்லலாம் நான். ஆனா நம்ம நோக்கம் என்ன? பாட்டு பாடி நான் என்ன பாடுறேன் சார், உங்க குரல் அப்படியே தேன் மாதிரி இருக்கு சார், பிழிஞ்சா டாபர் வந்துருக்கு, இதெல்லாம் எனக்கு வேண்டாமே. என்னுடைய கருத்து ஏதோ ஒரு வேல்யூ சிஸ்டம் கொடுக்குறது. நான் கொடுக்கல, வால்மீகி கொடுத்து. இப்ப ஹனுமான் பறந்து போறார். சரி, இப்போ அவர் பிளைட் ஜெர்னிக்கு வரலாம். அவர் கடல் மேல பறந்து போறார். இப்பதான் முதல் கேள்வி. நேத்தே நான் ஒரு கேள்வியை விட்டு வச்சிருந்தேன். என்னுடைய கேள்வியில பாதி நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்றேன். ஹனுமான் ஒரு குரங்கு எப்படி பறக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு நிறைய சமயம். இப்ப உங்க பேரை உங்களை கேட்கறதுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி எல்லாம் சமாதானம் பண்ணலாம்னா, அவர் வாயு புத்திரன். வாயுனா என்ன? காற்று. காற்றுக்கு எப்படி குழந்தை இருக்க முடியும்? காத்து இங்க இருக்கு சார், இவர் தான் சார் காத்தோட குழந்தை, சொல்ல முடியுமா? இல்ல சார், வாயு தேவன்கிறது ஒரு தனி தேவன் சார், அவர் தேவா, மியூசிக் எல்லாம் போடுவார் சார், வாயு தேவன் தனியா ஒரு ஆள், இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எங்க ஜெனரேஷன்ல இருக்கவா உங்க பேரன் பேத்தி கிட்ட எல்லாம் ஜாகிரதையா ஆன்சர் பண்ணுங்க. அவா கிட்ட நீங்க பேச்சு டக்குன்னு ஏதாவது கொடுத்துட்டாலும் உங்களே திருப்பி கேள்வி கேட்டு நமக்கே ஐயோ இந்த கேள்வி நமக்கு ஏன் வர மாட்டேங்கிறது நமக்கு தோணுது. ஒரு ஏர்போர்ட்ல என்ன ஆச்சு, போன வருஷம் நான் ஒரு 80 பேரை கம்போடியா கூட்டுன்னு போனேன். கம்போடியா கூட்டுன்னு போயிட்டு அவ அப்பா அம்மா குழந்தை வந்தா எங்க ட்ரிப்புக்கு 80 பேர். அவ நாங்க ஏர்போர்ட்ல கோலாலம்பூர் ஏர்போர்ட் மலேசியால உட்காந்துட்டோம். எங்க பிளைட், நான் போன கர்மா எப்பவுமே நான் ஏறுற பிளைட்ல டிலே ஆயிடும். அதனால ஒரு 4 மணி நேரம் ஏர்போர்ட்ல உட்காந்துட்டோம். ஏர்போர்ட்ல உட்காரும் போது அவ அப்பா அம்மா சொன்னா, நீங்க இவ்வளவோ பேருக்கு இங்க கதை சொல்றீங்க, குழந்தைக்கு ஒரு நாள் என்டர்டெயின் பண்ணுங்க. குழந்தைய விட்டுட்டு அவ ஷாப்பிங் போயிட்டான். அந்த குழந்தை இங்க உட்கார்ந்து அது என்ன பாக்குறது, நான் அதை பாக்குறேன், என்ன கதை சொல்றது. அது சொல்லி ஹூ இஸ் கணேஷ் அப்படின்னு. கணேஷ்னா கணேஷ் யார வேணாலும் வச்சுக்கலாம். சரி, கணேஷ் பிள்ளையார் தான் இவர் கேட்டிருப்பாருன்னு நினைச்சு கணேஷ் பத்தி சொல்லு. நான் சொன்னேன், அம்பாள் தானே தவம் செய்து கொண்டிருந்தாள், அவளே ஒரு பொம்மையை உருவாக்கினாள், அந்த பொம்மைக்கு உயிர் கொடுத்தாள். இதெல்லாமே அதுக்கு ஒரே கன்ஃபியூஷன், பொம்மைக்கு எப்படி உயிர் கொடுக்க முடியும், அதுல இருந்தே அது டவுட் ஒரு மாதிரி என்ன பாக்குறது. நானும் அப்படிதான் சொல்லிட்டே வந்துட்டு இருக்க, அம்பாள் இப்படி கொடுத்தா அது நம்மள மாதிரியே ஒன்ன மாதிரியே ஒரு ஸ்மார்ட்டா ஒரு பையனா இருக்கும். அப்பப்போ அது இம்ப்ரெஸ் வேற பண்ணணும், ஒன்ன மாதிரியே அது ஸ்மார்ட்டா இருக்கும். இன்னைக்கு நீங்க பிள்ளையார நீங்க சிவபக்தாள்லாம் இங்க இருப்பீங்க. நாளைக்கு உயர்ந்த தினம் இல்லையா, உயர்ந்த சிவராத்திரி. அதனால நீங்க எல்லாம் தில்லைக்கு போனீங்கன்னா அங்க நரமுக விநாயகர்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த ஒரு க்ஷேத்திரத்துல மட்டும் பிள்ளையாருக்கு நரமுகம் இருக்கும், மனிதன் போல முகம் இருக்கும். அந்த பிள்ளையார்னு பேர். இப்ப அந்த அம்மையார் பார்வதியுடைய பிள்ளை சிருஷ்டிச்சாச்சு அம்பாள். அந்த பிள்ளை கேட்டது, எனக்கு இடும் கட்டளை என்ன, ரோபோ மாதிரி, வாட் டு யூ வாண்ட் மீ டு டு. அலெக்சா கேட்கறது பாருங்க. இந்த வீட்டுல அலெக்சா எல்லாம் வச்சா வாட் டு யூ வாண்ட் மீ டு பிளே, வாட் டு யூ வாண்ட் மீ டு டு, என்ன நான் பண்ணணும். அப்போ அவ சொன்னா, அம்பாள் நான் குளிச்சுட்டு வரேன், நான் குளிச்சுட்டு வர வரைக்கும் நீ வாசல்ல காவலா இரு.
சொல்லிட்டு போயிட்டாடா. இதானே கதை, நான் தான் கேட்டிருக்கேன், நீங்க ஒரு வேலை இதே கதை தானே, இதே வருஷம். அப்ப சிவபெருமான் வந்தார், ஹஸ்பண்ட். அவர் பார்த்தார், இதுன்னு புது வாட்ச்மேன் ஐயோ வச்சிருக்கா, நமக்கே தெரியாம ரெக்ரூட்மெண்ட் பண்ணிருக்காரு. அந்த பிள்ளைய பர்மிஷன் கேட்கிறார், விட மாட்டேங்கிறது அந்த குழந்தை. 2 பேருக்கு சண்டை. இவர் திரிசூலத்தால அந்த குழந்தையின் சிரத்தை சேதனம் பண்ணி கீழே தள்ளிவிட்டார். இதுதானே கதை, கரெக்டா? அப்புறம் அம்பாளுக்கு கோபம் வந்தது. கோபத்தை தணிப்பதற்கு அவருடைய பிரதர் பெருமாள் வந்தார். சொன்னார், டோன்ட் வரி, நான் இறந்து கிடக்கக்கூடிய ஒரு யானையின் தலையை ஃபிட் பண்ணிடுறேன். கரெக்டா? இது வரைக்கும் கரெக்டா சொன்னேன்னா நான் இப்படிதான் சார் சொன்னேன், ஒண்ணுமே. அந்த குழந்தை டவுட், எங்கேயோ இருக்கிற யானை தலையை ஃபிட் பண்றதுக்கு கீழே இருக்கிற விழுந்த தலையை ஃபிட் பண்ணிடலாம். கதை எப்படி போறது பாருங்க, என் நிலையை யோசிச்சு பாருங்க. எனக்கு எங்க தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்த கதையை தானே நான் சொன்னேன், நன்னா தானே சொன்னேன், நான் ஒழுங்கா தானே சொல்றேன். இந்த குழந்தை கேட்டு இப்ப நான் எப்படி சமாளிப்பேன்? இப்ப இந்த மாதிரி ஸ்மார்ட்டா இருக்கா எல்லாரும். அந்த குழந்தை நம்ம தப்பே சொல்ல முடியாது, கரெக்டா தான் கேட்டு. அந்த மாதிரி இப்ப இந்த நீங்க என்ன பதில் சொன்னேன்னு கேட்காதீங்க, அது அப்புறம் பாத்துக்கலாம். நான் அதுக்கப்புறம் மௌன விரதம், சிவியர் ஹெட்டிங், டோன்ட் டிஸ்டர்ப். இப்ப விஷயத்துக்கு வர, இப்ப ஹனுமானுக்கு அதே தகராறு தான். ஹனுமான் குரங்கு எப்படி பறக்கும் அப்படிங்கிறது. இப்ப நான் 2-3 சமாதானம் கேளு, எப்படி சமாளிக்கணும்னு சொல்றேன், எது உயர்ந்ததுன்னு சொல்றேன். இப்ப நான் கொஞ்சம் இதுல டைம் ஸ்பெண்ட் பண்றேன், ஒரு 5-10 நிமிஷம் சொல்லிட்டு கதை கொண்டுறேன். இப்ப நமக்கு ராமாயணம், மகாபாரதம் போன்ற நூல்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நமக்கு காவிய ரூபேண வந்திருக்கு. காவியம்னா கவிதைன்னு, அதுக்கு பத்யம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் பேர். காவியம், பத்யம்னா பொயட்ரி, கவிதை. இப்ப நம்ம தமிழ்ல கவிதா சாமர்த்தியம்னு சொல்றோம் இல்லையா. இப்ப நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நடை, இப்ப கம்பராமாயணம் எல்லாமே ஒரு கவிதை ரூபமா தான் வந்திருக்கு. கவிதைக்கு ஒரு திறன் என்னன்னா, தமிழ்ல எடுத்துக்கோங்க, சான்ஸ்கிரிட்ல எடுத்துக்கோங்க, இங்கிலீஷ்ல எடுத்துக்கோங்க, கவிதை எழுதக்கூடிய கவி எப்பவுமே ஒரு சின்ன விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்லுவார். அதுதான் ஒரு கவிதைக்கு இருக்கக்கூடிய, ஒரு கவிக்கு இருக்கக்கூடிய திறன். அதுக்கு இங்கிலீஷ்ல எல்லாம் சொல்லும்போது சிமிலி, மெட்டஃபர், பன், ஒனாமேட்டோபியா அப்படிலாம் சொல்லுவா. சம்ஸ்கிருதத்துல உபமா, அர்த்த கௌரவம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாதாரண விஷயம். இப்ப பாருங்களேன், எங்க ஆத்துல எங்க ரூம், என்னுடைய ரூம்ல ஒரு பெண்மணி வந்தாள், ஒரு பொண்ணு என் ரூம்குள்ள வந்தா. இப்போ நான் ஒரு சாதாரணப்பட்டவன், நானாவே இருக்கேன், நான் எப்படி சொல்லுவேன், அந்த அம்மா வந்தா அப்படிதானே சொல்லுவேன். இப்போ ஒரு கவி இருக்கார், அவர் எப்படி சொல்வார்னா, ஐம்பூதங்களில் ஒன்றாய் இருக்கக்கூடிய நீரை ஒரு குவளையில் ஏந்தி கொண்டு அன்னநடையிடும் அவள், அனிச்சப்பூ கை கால் குரலி போல் இருக்கக்கூடிய அவள் அன்னநடையிட்டு இவ்விடம் வந்தாள். என்ன சொன்ன, அவ வந்தா. இதை இவ்வளவு நாள் சொல்லியிருக்கேன். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த கருத்தை மட்டும் எடுத்துக்கணும். கருத்து என்ன, அவ வந்தா, அதுதான் கருத்து. அதை நான் ரொம்ப டெக்கரேட் பண்ணி சொல்லியிருக்கேன். நீங்க அதுக்குள்ள ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்க்க கூடாது. நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த நடையிட்டு அவளை உடனே பார்த்து, ஏன் சாதாரணமா தான் நடக்கிற, அவளை என்ன அன நட அப்படிங்கிற, நான் அப்படி சொல்லக்கூடாது. இது ஒரு கவிதை. இப்போ நம்ம வீடுகள்லயே கிண்டல் பண்றது வழக்கம் இல்லையா, அவளுக்கு பேர் வச்சிருவோம் இல்லையா. யாரோ ஒரு மாமா வர, இங்க ஒரு பக்கத்துல பூஷணிக்காய் வருது, அவரு கொஞ்சம் பெருசா இருக்க, மாமா வராருன்னு சொன்னா போறோம், பூஷணிக்காய் வருதுன்னா டக்குன்னு பார்ப்பேன். சட்டுன்னு இப்ப எனக்கு என்ன ஞாபகம், அடுத்த தடவை மார்க்கெட்டை பூஷணிக்காய் பார்க்கும் போதெல்லாம் மாமா தான் ஞாபகத்துக்கு வர. இப்ப நான் குழம்பு பண்ணும்போது பூஷணிக்காய் யூஸ் பண்றதா மாமாவை யூஸ் பண்றதா இல்லையா. அதனால இந்த உவமைகள்ல அதோட நிக்கணும். எப்பவுமே நமக்கு ராமாயண மகாபாரதங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல எக்ஸ்ட்ராக்டா எடுக்கும் போது நம்ம ரொம்ப டீட்டெயிலா போய் இதை ஸ்பிளிட் பண்ணி இப்படி சொல்லியிருக்காளே அப்படி சொல்லி கருத்தை மட்டும் எடுத்து. இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயம், எதுக்கு இது சொல்றேன்னா, ஒரு விஷயம் இருக்கு. ராமாயணம் நமக்கு காவிய ரூபத்துல தான் இருக்கு. நான் கார் ஓட்டினேன், ஓட்டுவேன், நல்லா ஓட்டுவேன், கவலைப்படாது. பெங்களூர்ல நான் கார் ஓட்டணும், நான் லைசன்ஸ் வாங்கிட்டேன். ஒழுங்கா போய் கத்துண்டு லைசன்ஸ் வாங்கி எல்போர்டு எல்லாம் போட்டு, அந்த சுவாமிக்கு யார் கொடுக்குறாரோ அவருக்கு ஒரு சம்பாவனை பண்ணி அபிவாதியை சொல்லி அதெல்லாம் பண்ணி லைசன்ஸ் வாங்கிட்டேன். லைசன்ஸ் வாங்கின பேர் கார் ஓட்டணுமே, வீட்டுல கார் இருக்கு. நான் உடனே என்ன பண்ணேன், எங்க அம்மாவை கூட்டேன். அம்மா, அம்மா, எனக்காக எதுவும் செய்யக்கூடிய என்னை ஈன்றெடுத்த தாயே, என்னோடு இந்த 4 சக்கர வாகனத்தில் அமர்ந்து விடும், கூட அமரும். எங்க அம்மாக்கு என்ன 4 சக்கரம் இருக்கு, தர்ம அர்த்த காம மோக்ஷம். இவர் ஓட்டினா எத்தனாவது சக்கரம் கிடைக்கும்னு அவளுக்கு தெரியல இல்லையா.
ஆனா எனக்கு உயிரும் கொடுப்பாள் தாய். வந்து உட்காந்துட்டான். எங்க வீட்டுல எங்க சித்தி வேற இருந்தா, எங்க அம்மாவோட தங்கை. அவ என்ன சொல்லிவிட்டா, ஐயோ நான் வரலன்னுட்டான். ரொம்ப சாமர்த்தியம். நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க, நீங்க பண்ணி போயிட்டு வரதுக்குள்ள நான் புரிச்ச குழம்பு பண்ணி வச்சிருக்கேன். அவளுக்கு அதுவே சந்தேகம் வருவாளானே தெரியாது. அதனால பெங்களூர்ல நான் ஓட்டினேன். பெங்களூர்ல நம்ம கவலையே பட வேண்டாம். என்ன வேகத்துல ஓட்டணும்னு நினைச்சாலும் 20 தாண்டாது. அது நித்திய ஜானவாசம் தான் எங்களுக்குலாம். அதனால என் பக்கத்துல எங்க அம்மா உட்காந்துண்டா. அன்னைக்குன்னு பார்த்து செக்ஷன் 144 பெங்களூர்ல. அதனால ரோடெல்லாம் காலி. ரோடெல்லாம் என்னுடையது. கடல் ஞானம் செய்தேனும் யானை என்னும் கடல் ஞானம் கொண்டேனும் யானை நான் தான் படைச்சிருக்கேன். ஒரு அரை மணி நேரம் போயிட்டு ஆத்துக்கு வரோம். எங்க சித்திக்கு அப்படியே சந்தோஷம். 2 பேரும் வந்துட்டோம். எங்க அம்மாவை பார்த்தா 7up அட்வர்டைஸ்மெண்ட்ல முடியெல்லாம் மேல இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி இருக்கு. எங்க அம்மாவை பார்த்த உடனே எங்க சித்தி கேட்டா, எப்படி ஓட்டினா? How did he drive? கேக்குறா. ஓட்டினானா? பறந்தான். கரெக்டா? நீங்க நம்ம அதை சொல்லுவோமா? இப்ப பறந்தானா என்ன அர்த்தம்? வேகமா ஓட்டினாருன்னா நீங்க அப்படித்தானே புரிஞ்சுக்கிறேன். இப்ப நான் ஃப்ளைன்னு சொன்ன உடனே நீங்க ஃப்ளை, ஓஹோ காத்துல பறந்துருக்குமான்னு நினைக்கிறேன். அதே மாதிரிதான் ஹனுமான். சாதாரணமா குரங்கு நம்மளாலதான் தாவ முடியுமா? நான் இங்கே இப்ப யோசிச்சு பாருங்க, நான் இங்கே நீங்க குதிக்கிறேன், நீங்க நம்ப மாட்டேன், எனக்கு ஏர்லைன் பிராக்சர் வந்துடும். எனக்கு அவ்வளவுதான், எனக்கு சாமர்த்தியம் இல்லை. இதே நீங்க உசைன் போல்ட்ட போட்டாருன்னா நான் இங்கே அங்கே குதிப்பேன். சாதாரண மனிதனுக்கு குதிக்கிற சாமர்த்தியமே இல்லை. ஆனா குரங்குக்கு தாவர சாமர்த்தியம் உண்டு. நீங்க டக்கு டக்கு டக்குன்னு இந்த மரத்துல இந்த மரத்துல அங்க போவோம், அங்கே நீங்க போக, நம்ம பயமா இருக்குதுங்க. பிராக்சர் ஒரு பிராக்சர் ஆகாது, ஜம்முன்னு போகும். எல்லா குரங்குகளுக்கும் தாவக்கூடிய சாமர்த்தியம் இருக்கா? அதுலயே சில குரங்குகளுக்கு எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா டேலண்டோடு கூடிய எக்ஸ்ட்ராடினரி குரங்கு தான் ஹனுமான். நன்னா தாவுவார். இப்ப சாதாரண குரங்கு இங்கே நீங்க தாவித்தானே, இன்னொரு இவர் பட்ட என்ன பண்ணுவார், இங்கே இருந்து இன்னும் 2-3 மரம் தள்ளி தாவுவார். அப்ப மத்த குரங்குக்கெல்லாம் நம்ம ஹீரோடா இவர். அந்த குரங்குக்கு அவர் பறக்கிற மாதிரி தானே இருக்கும். அதனால ஹனுமான் அந்த மாதிரி பறந்திருப்பாரே ஒழிய நம்ம படத்துல காமிக்கிற மாதிரி இல்ல சார். எங்க மயிலாப்பூர் குளத்துல இப்படியே அவர் மேல எங்கேயோ பறக்கிற மாதிரி காமிக்கிறார். அது அந்த வடிச்சவர் சித்திரம் வடிச்சவருடைய கருத்து. அதனால ஹனுமான் இப்படி பறந்தாருன்னு சொல்றோம். அச்சா, இப்ப பறந்தாருன்னா இப்படி வேகமா போயிருப்பாருன்னு ஒரு அர்த்தம். அப்பேற்பட்ட ஹனுமான் இப்ப போயிட்டு இருக்க. சரி, இப்ப கதைக்கு வந்துடலாம். இப்போ முதல்ல மைனாக்கம்னு ஒரு பர்வதம். அந்த மைனாக்க பர்வதம் வெளியில வருது. நீங்க எல்லாம் சுந்தரகாண்டத்தை நெட்ரு பண்ணி வச்சிருக்கவார்கள். வெளியில மைனாக பர்வதம் வருது. அது சொல்றது 3 days 2 nights 999 ஒன்லி என் மரத்துல தங்கிட்டு போ. நமக்கெல்லாம் மெசேஜ் வரும் பாருங்க. அப்ப ஹனுமான் சொன்னார், இதை பாருப்பா, நான் ராம கைங்கரியமா போயிட்டு இருக்கேன். சீதையை பார்க்கணும், எவ்வளவு வேலை இருக்கு. அவர் ராத்திரி இப்பதான் 4-5 மணிக்கு கிளம்பியிருக்கார் ஈவினிங். அப்புறம் அவர் பறந்து போய் லங்காக்குள்ள போய் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எல்லாம் முடிச்சுட்டு கார்த்தால 4 மணிக்குள்ள வந்துடணும் அவர் இல்லையா? நான் இப்போ உன் வீட்டுல வந்து ரெஸ்ட் எல்லாம் எடுத்துருந்தா நல்லா இருக்காது. நான் அவளை கட்டி பிடிச்சுக்கிறேன். மலையை கட்டி பிடிச்சுட்டேன். இந்த மலையை கட்டி பிடிச்சாருன்னா என்ன தொட்டான்னு இப்ப நம்ம கை குலுக்குறோம் ஒருத்தர இல்லையா? அந்த மாதிரி நான் உன் மலையிலேயே தங்கினா மாதிரி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவர் பறந்து போயிட்டேன். இப்போ 2வது தடை வருது. 2வது தடை என்னன்னா, இந்த கடல் ஜலத்திலேருந்து ஒரு பெண்மணி வரா. அவ திருமுகம் பார்த்தா பயங்கரமா இருக்கு. நீ யாருன்னு கேட்கிற ஹனுமான். ஐ எம் சுரசா, நாகமாதா. நீ எதுக்குமா வந்திருக்க? எனக்கு ஒரே பசி. தீயே எனலாய பசிப்பினி தீர்த்தல் செய்வான் வாயுள் புகுவாயே வழிமற்ற இலை வானின் என்றாள். கம்பர் எடுக்கிறார். சுரசா சொன்ன எனக்கு ஒரே பசிக்கு. அதுக்கு ஹனுமான் சொன்ன சங்கீதா இருக்கு, A to B இருக்கு, எவ்வளவோ இருக்கு, கிராண்ட் ஸ்வீட்ஸ் இருக்கு, இங்கெல்லாம் போய் சாப்பிட என்கிட்ட எதுக்கு சொல்றேன் அப்படி சொல்றோம். அவர் எப்படி சொல்றார் ராமாயணத்துல? ஹனுமான் சொல்றார், பாருமா, ஒரு மிருகத்தை சாப்பிடுறது வழக்கம் உண்டு. நான் சொன்னேன், முதல் நாளே சொன்னேன்னு நினைக்கிறேன், எல்லாரும் வெஜிடேரியனா இருக்கணும்னு சனாதன தர்மம் சொல்லது. ஆனா நான்வெஜ்லயே சில மிருகங்களை சாப்பிட்டாதான் அது சாப்பிடுறவாளுக்கு நல்லதே ஒழி எதை வேணாலும் சாப்பிடும். சில மிருகங்களை வேட்டையாடுவா. இப்போ ஒரு ஆணையை வேட்டையாடுவது தந்தத்துக்கு இல்லையா? தன்னொப்பார் இல்லப்பன் யாரந்தப்பன் வீரப்பன். அவர் வந்து யானையை தானே வேட்டையாண்டார். அது எதுக்குன்னா தந்தத்துக்கு. இந்த புலி ஆமை எல்லாம் இருக்கு பாருங்க, அதுக்கு நகங்கள் உண்டு. புலி நகம் அதெல்லாம் வச்சு செயின் எல்லாம் பண்ணுவார். அதனால புலியை வேட்டையாடு. அதே மாதிரி மான் எல்லாம் பார்த்தா தோல், ஹைடு, அதனுடைய தோலை தானே இந்த தியானத்துக்கு யூஸ் பண்ணும். இந்த மாதிரி
ஹண்டிங் பண்றது உண்டு. சில மிருகங்களுடைய மாம்சம் சாப்பிடுறது உண்டு. ஏன் இப்போ முள்ளமன்றி இருக்கு பாருங்க, பார்க்குப்பை, அதனுடைய அந்த இதெல்லாம் வச்சுதான் நம்ம 7வது 8வது மாசம் சீமந்தோன் நயனத்திலே யூஸ் பண்ணுவோம். அது இப்ப அமேசான்ல கிடைக்கிறது. பார்க்குப்பைன் ஸ்டிக்ஸ் கேட்டா கிடைக்குது. 4 வாங்கினா 1 ஃப்ரீ. அமேசான்ல மோட்சத்தை தவிர பாக்கி எல்லாம் கிடைக்குது. அதனால இதெல்லாம் இருக்கு. அச்சா, இப்ப ஹனுமான் கேட்கிறார், நான் இது யானையும் இல்லை, என்கிட்ட தந்தம் இல்லை, நான் புலியும் இல்லை, என் நகம் சுமார், நான் பெரிய பெரிய ஜந்துக்கள் இல்ல, மாம்சத்துக்கு நான் வேஸ்ட், தோலோ சுமாரா இருக்கு, என்ன எதுக்கு மாதிரி சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அவர் சொன்னா, நான் கொஞ்சம் வருஷம் சைனால இருந்தேன். அதனால ஹனுமான் என்ன சொன்னா, இப்ப நான் என்ன பண்ணணும்? அப்பதான் பாருங்க, அவர் சொல்றா, வாயுள் புகுவாயே, நீ வாய்க்குள்ள போகணும் அப்படின்ட்டா சுரசா. ஹனுமான் நோட் த பாயிண்ட், வாய்க்குள்ள தானே போகணும். ஆமா, வாய்க்குள்ளதான் போகணும். இவர் தார்க்கிகர், தர்க்க சாஸ்திரம் படிச்சவர். லாஜிக்கல் ரீசனிங் இருக்கிறவா எப்பவுமே எதிராளியுடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அவரை அடிப்பா. அதுதான் ஒரு லாயரோட ஒரு பெரிய கடமை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்ன வளர்த்தவ எங்க பாட்டி. எங்க பாட்டி சின்ன வயசுல இருக்கும்போது வேலூர்ல அவ தாத்தா ஒரு பெரிய அட்வொகேட்டா இருந்தார். அவர் பெரிய இங்கிலீஷ் ப்ரொஃபசர், அட்வொகேட், சம்ஸ்கிருதத்துல காலக்ஷேபம், ஹரிகதையெல்லாம் பண்ணுவார். அவருடைய கோர்ட் எங்கேயோ இருக்கும். பாவம் நித்தியப்படி நடந்து வருவர். ஆத்துக்கு பேத்திய பார்ப்பார். எங்க பாட்டி தான் அவருக்கு பேத்தி. ஒரு நாள் என்ன எடுத்து எங்க பாட்டி நோவு சாத்தி கொண்டாடுறது. சின்ன வயசுல இருக்கும்போது ஏதோ ஜுரம் வந்துருச்சு. உடனே அவர் சிட்டில் எழுதி அனுப்பிச்சுட்டா கோர்ட்டுக்கு, உமா பேத்திக்கு உடம்பு சரியில்லை. அவர் சீட்டு வந்தோடனே உடனே கிளம்பி மாட்டு வண்டியில கிளம்பி ஆத்துக்கு வந்திருக்காரு. வந்தோடனே எங்க பாட்டி படுக்கையா இருந்தாலும், சின்ன குழந்தை ஏதோ ஜுரம். ஏண்டிமா உனக்கு ஜுரம் வந்துடுத்து. எப்பவுமே ஒரு குழந்தை விழுந்துடுத்துன்னு வச்சுக்கோ, நம்ம அடுத்த கேள்வி கேட்போம், எப்படி விழுந்தேன்? ஒரு பிரயோஜனமும் இல்லை அந்த கேள்வி கேட்டு, இல்லையா? அது மறுபடியும் விழுந்துதான் காமிக்கணும் நமக்கு, இப்படித்தான் விழுந்தேன், இல்லையா? அது விழுந்தாச்சு. பல பேர் திட்டுவா, ஏன் விழுந்த, வேணும்ட்டா விழுந்தது. இந்த மாதிரி இந்த ரிடண்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம உலகத்துல நிறைய உண்டு. அது மாதிரி ஏண்டிமா உனக்கு இந்த வியாதி, ஏமா உனக்கு இந்த ஜுரம் அப்படின்னு அவ தாத்தா கேட்டிருக்காரு. அவ பேத்தி, அதாவது எங்க பாட்டிய. எங்க பாட்டிக்கு தெரியும் தன்னை பார்க்கறதுக்கு தாத்தா மாட்டு வண்டியில வந்திருக்காரு. அவ என்ன சொன்னாலாம் தெரியுமா? நீ நித்தியம் நடந்து வருவே, எனக்கு ஜுரம் இல்லை, இன்னைக்கு மாட்டு வண்டியில வந்தியோன்னோ, அதனாலதான் ஜுரம். எதிராளியுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொண்டே அவர் அடிக்கிறதுக்கு தர்க்கம்னு பேர். அதுக்கு